வணக்கம் உறவுகளே. நாம் பார்த்துட்ருக்கிறது கணவாய், அதாவது தோட்டி கணவாய் முட்டை தான் இது. நாம் இதுக்கு முன்னாடி தோட்டு கணவாய் பிடிச்ச காணொலியெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம காணொலியில் பின்னாடி போய் பாருங்கள், அந்த காணொலியெல்லாம் போட்டிருப்போம். அதோட முட்டை தான் இது. நாம் முட்டை உயிரோடு தான் இருக்குது, இருந்தாலும் சரியாக கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஒரு முட்டையை மட்டும் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி அதுக்குள்ளே இருக்க தோட்டி கணவாய் குஞ்சை பார்த்துடலாம். பாருங்க உறவுகளே, அருமையான தோட்டி கணவாய் முட்டைகள். நாம் ஒரே ஒரு முட்டையை கொஞ்சமாக மேல் தோலை நீக்கி அதோட உள்ளே இருக்க அந்த கணவாய் குஞ்சை நாம் கொஞ்சம் பார்த்துடலாம். பாருங்க உறவுகளே, இது தோட்டி கணவாய் இதில் முட்டை வச்சுட்டு போயிருக்கு. முட்டை பெருசாகி அதில் குஞ்சுகளும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்க உறவுகளே, அருமையாக குஞ்சு, அதாவது சின்ன தோட்டி கணவாய் பாருங்கள், அருமையாக நீந்துட்டுருக்கு முட்டைக்கு உள்ளாடி. பாருங்க, அருமையான சின்ன தோட்டி கணவாய் நீந்துட்டுருக்கு. நம்மளோட உறவுகள் பார்க்குறதுக்காக ஒரு முட்டையை நாம் உடச்சி தோட்டுக்கான குஞ்சை வெளியில் எடுத்துடலாம். எடுத்து பார்ப்போம், நம்மளோட உறவுகள் பார்க்கட்டும்ங்கிறதுக்காக தான் ஒரு கணவாயை நாம் பிச்சு கையில் எடுத்து காட்ட போகிற உறவுகளை பாருங்கள். அருமையான தோட்டு கணவாய் முட்டை தான். உள்ள தோட்டி கணவாய் அங்கே எங்குமே நீந்திட்டுருக்கு. இதை நாம் இப்போ உடச்சி கடலில் விட்டால் பிழைக்குமோ என்னமோன்னு தெரியாது, இருந்தாலும் நம்மளோட காணொலிக்காக இதை உடைக்க வேண்டியது வருது. பாருங்கள், நிறைய லேயர் இருக்குது. நான் 2-3 லேயர் பிச்சுட்டேன். அப்படியும் அடுத்தது லேயர் இருந்துட்டு தான் இருக்குது. மறுபடியும் ஒரு லேயர் பிச்சு எடுக்குதேன். பாருங்க உறவுகளே, அருமையாக கணவாய் முட்டை உள்ள குஞ்சு கணவாய் நீந்திட்டுருக்கு. இன்னும் லேயர் ரெண்டு லேயர் இன்னும் நான் எடுத்தாச்சு. இன்னும் நீந்திட்டு தான் இருக்குது. லேயர் இன்னும் இருக்குது நிறைய. அடுத்த லேயரும் பிச்சாச்சு. இன்னும் நிறைய லேயர் இருக்குது. எத்தனை லேயர் இருக்குன்னு எனக்கே தெரியல, அந்தளவு அதிகமாக லேயர் இருந்துகிட்டே இருக்குது. பாருங்கள் உறவுகளை, கடைசி லேயர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசி லேயரும் ஒட்டிடுச்சு. பார்த்துக்குங்க, அருமையான குஞ்சு கணவாய் என்ன இருக்குது உறவுகளை. அது குஞ்சு கணவாய் கீழே விழுந்துருச்சு, தோட்டி கணவாய். பாருங்கள் உறவுகளே, அருமையான குஞ்சு தோட்டி கணவாய் சின்னதாக பதைச்சிட்ருக்கு. பாருங்கள் உறவுகளே, இதான் நம்ம முட்டையிலேருந்து வந்த சின்ன குஞ்சு தோட்டி கணவாய். நாம் நம்மளோட இந்த மற்ற முட்டைகளையும் இதையும் தண்ணியில் விட்டுடலாம். உயிரோடு தான் இருக்குது, பதைக்குது அது. பாருங்கள் உறவுகளை, உயிரோடு தான் இருக்குது தோட்டி கணவாய். பாருங்கள், நாம் இதை கடலில் விட்டுடலாம். அருமையான தோட்டி கணவாய். ஓகே உறவுகளே, பாய்.